Hi நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஆக்டர் விடிவி கணேஷ் அவர்கள் தளபதி 69 பத்தியும் பகவான் கேசரி படத்தை பத்தியும் ஒரு தெலுங்கு படத்தோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ல ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது பகவான் கேசரி படத்தோட இயக்குனர் அனில் ரவிபுடி அவர்களோட அடுத்த படத்தோட ஈவெண்ட் தான் அது. வெங்கடேஷ் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்கிற சங்கரித்திக்கு வஸ்தனும் அப்படின்ற படம் ஜனவரி 14க்கு வருது போல. இந்த ஒரு ஈவெண்ட்ல விடிவி கணேஷ் அவர்கள் பேசும்போது தளபதி 5 தடவை பகவான் கேசரி படத்தை பார்த்துட்டு என்னோட கடைசி படமான தளபதி 69 இந்த படத்தோட ரீமேக்கா தான் இருக்கணும், அந்த இயக்குனரை கூப்பிடுங்க, மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி என்கிட்ட சொன்னாரு. அண்ட் விடிவி கணேஷ் அவர்கள் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த இயக்குனர் மைக்க வாங்கி, சார் தளபதி 69 என்ன படம்னு சொல்லிட்டு இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல, ஸோ அதனால அனௌன்ஸ் பண்ணாத படத்தை பத்தி இங்க நம்ம பேசுறது அது கரெக்டா இருக்காது. அண்ட் வாரிசு டைம்ல நான் தளபதியை மீட் பண்ணதெல்லாம் உண்மைதான். வாரிசு படத்திலேயே 2-3 சீன்ல ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்கு வம்சி அவர்கள் கூப்பிட்டு இருந்தாரு. ஸோ அப்ப தளபதி என்கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டா ரொம்ப அன்பா நடந்துகிட்டாரு. தளபதிக்கும் எனக்கும் வேற சில டிஸ்கஷன்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விடிவி கணேஷ் அவர்களை இதை பத்தி இப்ப பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ பகவான் கேசரி படத்தை தளபதி ரீமேக் பண்ண ஆசைப்பட்டதெல்லாம் உண்மைதான் போல. அண்ட் ஆல்ரெடி தளபதி 69 பகவான் கேசரியோட ரீமேக் அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப நாளா நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. படத்தோட காஸ்டிங்கும் அந்த மாதிரி தான் இருக்கு, செட்டும் அந்த மாதிரி தான் இருக்குன்னு தொடர்ந்து தகவல்கள் வருது. அண்ட் பகவான் கேசரன் படத்தோட ரீமேக்கை கேவிஎன் ப்ரொடக்ஷன் வாங்கி வச்சிருக்கிறதா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அதாவது அந்த படத்தோட ஒன்லைனை மட்டும் எடுத்துக்கிட்டு எச் வினோத் அவர்கள் கொஞ்சம் வேற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. இப்ப இந்த ஸ்பீச்சை பார்க்கும்போது அதெல்லாம் உண்மைதான் போல. அதாவது பகவான் கேசரி படத்தோட அந்த ஒன்லைனை மட்டும் யூஸ் பண்ணி இருக்கலாம். அண்ட் பகவான் கேசரி படத்தை நான் இன்னும் பார்க்கல. தளபதி 5 தடவை பார்த்திருக்காருன்னா நிஜமாவே அதுல இன்ட்ரெஸ்டிங்கான லைன் இருக்கான்றது தெரியல. பட் ஸ்டில் ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா பகவான் கேசரி படத்தோட மொத்த கதையுமே கொடுத்தாலும் எச் வினோத் அவர்கள் அதை வேற மாதிரி அவரோட ஸ்டைல்ல எடுப்பாரு. ஸோ அதனால அந்த படத்தோட ஒன்லைனா இருந்தாலும் இவரு வேற மாதிரி யதார்த்தமா எடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டா கூட கைதி படத்தை அப்படியே மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. அதாவது கைதி படத்தோட ஸ்கெலட்டோனா அப்படியே எடுத்து வச்சு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் மாத்தி மேக்ஸ்ன்ற பேர்ல எடுத்திருக்காங்க. பட் ஓரளவுக்கு பரபரன்னு மேக்ஸ் படமுமே பாக்குற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா இடையில அந்த தர்ம யுத்தம் இந்த மாதிரி வீண் பில்டப் கொடுத்திருந்தாங்க. பட் கைதி படத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிரிஞ்ச் எலிமெண்ட் எதுவுமே இருக்காது. ஸோ அதனாலதான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஸ்பெஷல். ஸோ எச் வினோத் அவர்களும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு இயக்குனர் தான். அந்த நம்பிக்கையை கெடுக்காம பகவான் கேசரி ஒரு யதார்த்தமான ஒரு தரமான படமா இருக்கணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க் இருக்கு, மறக்காம அதையுமே செக் பண்றீங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.